நல்ல விதமாக பெற்றோர்களும் நீங்கள் இங்கே இருக்கீங்க, எனக்கு உண்மையிலேயே சந்தோஷம். எல்லா பள்ளிக்கூடத்துக்கு போனோம்னா ஸ்டூடெண்ட்ஸாக உட்காந்துருப்பாங்க, இங்கே தான் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் பெற்றோர்களாக உட்காந்துருக்கு. அதனால உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு சிறந்த கல்வியிலே நல்ல நிறுவனத்திலே சன்னியாசி சகோதரிகள் கிட்ட விட்டு நல்ல கல்வியை தந்திருக்கின்றீர்கள் என்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. கல்விசார் இணைப்பாடுகள் செயல்பாடுகள் என்று சொல்லி பள்ளியிலே இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்தி மாணவர்கள் தாங்களே வடிவமைக்க வேண்டும். அவர்களிடம் உள்ள படைப்பாற்றலை ஊக்குவிக்க வேண்டும். அவர்களின் சிந்தனையிலே வந்ததே அவர்கள் அதை வழி நடத்த வேண்டும். குழுவாக செயல்பட வேண்டும். குழுவுடன் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். கருத்து வேறுபாடுகளை மறந்து அனைவரோடும் இணைந்து செயல்பட வேண்டும். நம் கருத்துக்கு எதிர்கருத்து இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நண்பர்களோடு நல்ல சிந்தனை உள்ளவர்களோடு இணைந்து செயல்பட வேண்டும். கூட்டு மனப்பான்மையோடு இருக்க வேண்டும். எந்த நினைவில் இருக்கின்றோமோ, வீட்டில் இருக்கிறோமோ இல்லை ஆபீஸில் இருக்குமோ அவர்களுக்கான சிறப்பை ஏற்படுத்தி தர வேண்டும். இந்த குணங்களை எல்லாம் பள்ளி பருவத்திலேயே வளர்க்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த நிகழ்ச்சி நடத்துறான். அதே போலதான் பார்லிமெண்ட், ஸ்டூடெண்ட்ஸ் பார்லிமெண்ட்டும் கூட. இந்த பார்லிமெண்ட் எதுக்குன்னு சொன்னா, நீங்க ஏதோ என் பையன் எம்எல்ஏ ஆக போறானா, எம்பி ஆக போறானா, முனிசிபல் கமிஷனர் ஆக போறானா, அதுக்கு எதுக்குங்க இது? அப்படி இல்லை. ஓத்து போடும் வயது வந்தால்தான் அந்த சிந்தனை வர வேண்டும் என்பது இல்லை. அரசியல் அறிவும் சிந்தனையும் விழிப்புணர்வும் பெற வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கருத்துக்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும், விவாதிக்க வேண்டும், ஏதேனும் பொருள் தொடர்பாக சிந்தித்து செயல்பட வேண்டும். முக்கியமாக பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டும். அதிகாரம் நம்மிடம் இருக்கும்போது பொறுப்பை உணர்ந்து செயல்படுகிறார்களா அப்படிங்கிறதுக்காக தான்